பொய் செய்திகளை பரப்புறதுல கோதி மீடியாவும் பாஜகவை சேர்ந்த தலைவர்களும் எப்படி சேர்ந்து வேலை செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். நேத்து இந்திய படைகள் பாகிஸ்தானுடைய கராச்சி அப்படிங்கிற இடத்த ஒட்டு மொத்தமா தாக்குதல் பண்ணி அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொய் செய்தியை கோதி மீடியா சமூக வலைதளங்களை ஷேர் பண்றாங்க. இந்த செய்தியை ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தன்னுடைய அபிஷியல் எக்ஸ் வலைதள பக்கத்துல ஷேர் பண்றாரு. உடனே ஃபேக்ட் செக்கர் முகமது ஜுபேர் இதை சுட்டிக்காட்டி இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர்களையே இந்த கோதி மீடியா எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஏமாத்திருக்கு, இவங்க சொல்லக்கூடிய பொய்களை எப்படி ஒன்றிய அமைச்சர்களை நம்பி பரப்புறாங்க பாருங்க அப்படின்னு அதை டேக் பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. உடனே ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சுதாரித்து கொண்டு, யார் இப்படி எல்லாம் பண்றாங்க, யார் இப்படிப்பட்ட கேவலமான அரசியல்ல ஈடுபடுறாங்க, என் பேர்ல யாரோ ஒருத்தர் ஃபேக் அக்கௌண்ட கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டுட்டு இப்ப நீக்கிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைத்தார். அதுவும் பொய் என்று முகமது ஜுபேர் நிரூபிச்சிருக்கிறாரு. உங்களுடைய அபிஷியல் எக்ஸ் ஹேண்டில்ல தான் இந்த பதிவு வந்தது. அப்போ உங்க அபிஷியல் எக்ஸ் ஹேண்டில் யாரு ஹேண்டில் பண்றாங்க, இல்ல நீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. கோதி மீடியாவும் பாஜக அரசாங்கமும் சேர்ந்து பொதுமக்களிடையே பொய் செய்திகள் மூலம் எவ்வளவு பீதியை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம்.